போக முடியவில்லை. ஏன்? அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். ஆதியாகமம் 32:26. யாக்கோபு தன்னுடைய சகோதரன் ஏசாவினால் தனக்கு பாதகம் நேரிடும் என்ற அச்சத்தினால் மிகுதியாக கலங்கினான். எனவே தனக்கு உதவி செய்யும்படி தேவனை நோக்கி மன்றாடினான். அது ஒரு நன்மைக்காக தேவனோடு போராடின ஒரு நிகழ்வாக வேதாகமத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அங்கே தேவன் யாக்கோபிடம் நான் போகட்டும் என்கிறார். ஆதியாகமம் 32:26. அதாவது என்னை போகவிடு என்கிறார். தேவன் ஏன் போவதற்கு அவனிடம் அனுமதி கேட்க வேண்டும்? அவர் போக விரும்பினால் போக வேண்டியதுதானே. அங்கே யாக்கோபை விட்டு தேவன் போக முடியாதவராக நிற்பதை காண்கின்றோம். ஏன் அப்படி? தேவன் தம்மோடு உடன்படிக்கை செய்வர்களை விட்டும் தம்மை விசுவாசிக்கின்றவர்களை விட்டும் தாமாக விலகி போவதில்லை. அவர்களை விட்டு அவர் விலகி போகும்படியாக அவர்கள் ஏதாவது செய்தால் அன்றி அவராக போவதில்லை. இப்பொழுது யாக்கோபை தள்ளி விட்டுவிட்டு தேவனால் போக முடியவில்லை. காரணம் என்ன? அவர் போக முடியாமல் தடையாய் இருந்தது எது? யாக்கோவின் முழுமையான சரணாகதி செயல்தான். தேவனை தவிர தனக்கு இந்த வேளையில் வேறெந்த உதவியும் இல்லை என உணர்ந்து அவரை முற்றிலும் பற்றி கொண்ட அந்த செயலை அலட்சியம் செய்து அவரால் போக முடியவில்லை. தேவனே நீரே தஞ்சம், தேவனே நீரே என் அடைக்கலம், உம்மால் அன்றி இந்த நெருக்கடி நேரத்தை நான் கடந்து செல்ல வாய்ப்பில்லை என்ற ஒரு நிர்பந்த நிலையை வெளிப்படுத்தின அவனை விட்டு அவரால் போக முடியவில்லை. யாக்கோபு இதுவரை இறை சார்பு நிலையை விட சுயசார்பு நிலையிலேயே அதிக நம்பிக்கையுடையவனாய் இருந்தான். எனவேதான் நீ அறிந்த வழிகளிலே உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு கொள் என்ற அர்த்தத்தில் நான் போகட்டும் என்றார். ஆயினும் அவர் அவரை தன்னுடைய ஒரே நம்பிக்கையாக எண்ணி உறுதியாக பற்றி கொண்ட சூழ்நிலையில் தேவன் அவனை ஆசீர்வதித்தாக வேண்டிய கட்டாயம் நேரிட்டது. ஆம், கடந்து போன நாட்களில் நடந்த காரியங்களின் அடிப்படையில் அல்ல, இன்று நாம் அவரை உறுதியாக பற்றி கொண்டோமா, அதுவே அவரை நம்மை விட்டு போக விடாமல் தடுத்து நம்மை ஆசீர்வதிக்க வழி ஏற்படும். சிந்தனைக்கு, உண்மையை விட்டு விலகி போக விரும்பாதவனை விட்டு தேவனும் விலகி போக விரும்ப மாட்டார். ஆமென்.